கனா காணும் கண்கள் மெல்ல ஊரங்காதோ பாடல் சொல்ல நிலா காலமேகம் எல்லாம் உலா போகும் நேரம் உலா போகும் நேரம் கண். ஒரு பொறுப்பான அப்பாவா நீங்க வந்து உங்க குழந்தைய செல்ஃப் டிஃபென்ஸ் அது பொண்ணு இருந்தா அப்படி அப்பா ஆயிரும். என் படம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதனால என் பொண்ணை கூட்டிட்டு போக முடியல. நான் வயலன்ஸே இல்லாத படம் தோழா, அதுக்கு நான் பார்த்தே ஆகணும்னு வந்துச்சு. 2வது சீன்ல எங்க அம்மா என்ன திட்டுற சீன் இருந்துச்சு, அது அழுக ஆரம்பிச்சது. தியேட்டரே திரும்பி பார்த்தாங்க, நான் தூக்கிட்டு வெளியில் போயிட்டேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் நான் தீரனில் நான் தெரிஞ்சுட்டது ஒன்றுன்னா லெஸ் இஸ் மோர் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை எவ்வளோ கம்மியாக நம்ம செய்கிறோமோ அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்குது ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லுவாங்க. இதில் நான் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ வென் யூ டூ வெரி லெஸ், எவ்வளோ சட்டிலாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை மக்கள் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த இடத்துல. எல்லாருக்குமே பேஷன் ஒரு விஷயம் இருக்குது, நீ பெருசாக அச்சீவ் பண்ணணும், அந்த சொசைட்டியில் எல்லாரும் உன்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு மட்டுமே நம்ம சொல்லி வளர்த்துறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, லைஃப்பை பேலன்ஸ் பண்ண சொல்லித்தரல நமக்கு. ஸோ இப்போ என் பொண்ணுக்கிட்ட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அப்பா என்ன பண்ணுவாருன்னா செல்ஃபோனில் பேசிட்டே இருப்பாராம். அப்பாக்கள் எல்லாம் கொஞ்சம் செல்ஃபோனை வீட்டில் ஓரமாக வச்சுட்டு ஒரு 1 ஹவராவது குழந்தைங்களோட பேசுங்க. வினோதோட ரிசர்ச் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச். நான் வினோத் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த படம் எனக்கு வந்து சிறுத்தை படம் நான் நடிக்கும்போது ஜாங்கெட் சாரை போய் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு இன்டர்வியூக்காக. அதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நான் பேசியிருக்கேன், இன்னொரு டிஎஸ்பி கிட்டையும் பேசியிருந்தேன். அப்போ இந்த கேஸ் பற்றி எனக்கு சொல்லியிருந்தாங்க. 5 இயர்ஸ் கழிச்சு வினோத் அதே கேஸ் பற்றி படம் எடுக்கிறாருன்னு ஒன்று, அந்த கதை எப்படி இருந்தாலும் நான் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டேன். அது டெஸ்டினி மாதிரி நம்மளையே தேடி வருது. மகதீரால சார் எடுத்த மாதிரி தொட்ட உடனே ஷாக் அடிச்சுது. ஸோ கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி அவரோட ரிசர்ச், அதுக்கு பின்னாடி இருந்த உண்மைகள். நம்ம வந்து போலீஸ் உடனே சிங்கம் தான் ஞாபகம் வருது. ஒருத்தனை பிடிக்கணும்னா 10 சுமோவில் போய் பிடிச்சிட்டு வந்துடலான்னு. ஆக்சுவலாக ஒரு பழைய டெம்போ ட்ராவலர் தான் கிடைக்குது. அந்த டெம்போ ட்ராவலரில் வச்சு அவங்கள போய் சுட்டெல்லாம் பிடிக்க முடியாது, கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு வரணும். இங்கே விலங்கு போட்டால் ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை இருக்குது. விலங்கு போட்டு கூப்பிட்டு வரக்கூடாதான் கைதியை பஸ்ஸில் வரும்போது. ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் தாண்டி அங்கே போய் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு வந்தாங்க. பட் இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைச்சது. இது ஒரு கேஸில் எத்தனையோ கேஸ் இந்த மாதிரி அவங்க வந்து படத்தில் வர டைலாக் மாதிரி தான் சொந்த காசு போட்டெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ். ஸோ அவங்களுக்கு பண்ண ஆனராக தான் நான் இதை நினைக்கிறேன். பட் டெஃபினட்டாக இந்த படத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குன்னா கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் தான் அந்த பெருமை போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேசலையா, ஆனால் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னார், பட் அந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் சார், சிறுத்தை சிவான்னு சொல்கிறது எனக்கு இன்னும் பெருமை தான் அப்படின்னு சிவா சொன்னாப்புல. பட் சிவா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எனக்கு முதல்ல தெரியாது, பட் நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அவர் டைரக்ட் பண்ணும்போது அப்புறமா சொன்னார், சார் அந்த குழந்தை உங்க கூட விளையாடிச்சே அது நான் தான் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னார். ஆமாம், ஸோ அது முதல்ல எனக்கு தெரியாது, பட் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஐம் வெரி ஹாப்பி. அவருடைய க்ரோத்து சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தவறாமல் பர்த்டேக்கு விஷ் பண்ணுவார், அவங்க குழந்தை பற்றி நான் விசாரிச்சுட்டு இருப்பேன். ஸோ வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ திரும்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி.